إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வினுடைய வேதமாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும் காரியங்களிலெல்லாம் மிக மிக மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் தங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் உருவாக்கி செய்து வருகின்ற நூன அனுஷ்டானங்கள் என்றும் இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பித்அத்துகளாகும், பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகிற்கு இட்டு செல்லும் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த விஷயங்களை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் ஊடாக கற்றறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் சுவனத்தின் பாதைகள் இலகுபடுத்தப்பட்டவர்களாக, வானவர்களின் இறக்கைகள் விரிக்கப்பட்டவர்களாக, வானம் மற்றும் பூமியில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் எங்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்யக்கூடிய, அல்லாஹ்வின் வானவர்கள் எங்களை சூழ்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் எங்களை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, அவனுடைய சகீனத் என்ற அமைதி எங்களை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இல்முடைய மஜ்லிஸிலே நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக என பிரார்த்தித்தவனாய் நாவை பேணுவோம் என்ற தலைப்பினூடாக எங்களுடைய நாவினால் வெளியாகக்கூடிய தீய வார்த்தைகளை விட்டும் தீய பேச்சுக்களை விட்டும் எங்களுடைய நாவை பாதுகாப்பதின் அவசியம் குறித்தும், எங்களை அறியாமல் நாங்கள் பேசக்கூடிய இந்த தீய வார்த்தைகளினூடாக நாளை மறுமை நாளிலே எங்களை நோக்கி வர காத்திருக்கின்ற விபரீதங்கள் குறித்தும் சில முக்கியமான விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்றாடம் நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும்
எங்களுடைய ஏடுகளிலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற அம்சத்தை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பேசக்கூடிய நல்ல விடயங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் பேசக்கூடிய எங்களை அறியாமல் நாங்கள் பேசக்கூடிய தீய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய ஏடுகளிலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் கண்காணித்து எழுதக்கூடியவர்கள் அதை எழுதியே தவிர ஒரு வார்த்தையை கூட பேச முடியாது என்பதாக ரப்புல் ஆலமீன் எங்களை நோக்கி சொல்லி காட்டுகிறார். ஆக அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் பேச போகின்ற பொழுது நாங்கள் பேசக்கூடிய வார்த்தை, எங்களுடைய நாவினால் வெளியாகக்கூடிய வார்த்தை இந்த மார்க்கம் அங்கீகரித்த வார்த்தையா, இந்த வார்த்தையினால் பிறர்கள் பிரயோசனம் அடையக்கூடிய வார்த்தையா, அல்லது இந்த வார்த்தையை பேசக்கூடாது என அல்லாஹோ அவனுடைய தூதரோ தடுத்த வார்த்தைகளா என்பதை பரிசீலனை செய்ததன் பின்னரே தவிர நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது. ஏனென்றால் நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய ஏடுகளிலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஐயுல் இஸ்லாமி அஃலலு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகச் சிறந்த காரியம் என்ன, இந்த மார்க்கத்திலே மிகவும் சிறந்த காரியம் என்ன என்று அல்லாஹ்வின் தூதரிடம் வினவப்பட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. எந்த ஒரு பிற முஸ்லிம்கள் எந்த ஒரு மனிதனுடைய கையை விட்டோ அல்லது நாவை விட்டோ ஈடேற்றம் பெறுகிறார்களோ அந்த செயல்தான் இஸ்லாத்திலே மிகவும் சிறப்புக்குரிய செயலாகும். இன்னொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கப்படுகிறது, ஐயுல் முஸ்லிமீன கைரும். ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி, இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறந்த காரியம் எது? அவனுடைய கரத்தை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய நாவை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்திலே கேட்கப்படுகிறது, முஸ்லிம்களில் சிறந்தவர்கள் யார்? முஸ்லிம்களில் சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அதே பதில் ஏற்கனவே அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாமிய காரியங்களில் எது சிறந்தது என்று சொன்னார்களோ அதே பதிலை இங்கே மீண்டும் சொல்கிறார்கள். பிற முஸ்லிம்கள் எவருடைய கரத்தை விட்டும் எவருடைய நாவை விட்டும் பாதுகாப்பு பெறுகிறார்களோ, அவர்களுடன் கரத்தின் மூலமாக அநியாயம் செய்யப்படவில்லையோ, நாவின் மூலமாக தூற்றப்படவில்லையோ, தீய வார்த்தைகளை பிறருடைய நாவை விட்டும் பாதுகாத்து கொண்டார்களோ, யார் அவ்வாறு நடந்தாரோ அவர்தான் முஸ்லிம்களிலே சிறந்தவர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மிகவும் சிறப்புக்குரிய ஒரு அம்சமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு காரியம்தான் எங்களுடைய நாவை நாங்கள் தீய பேச்சுக்களை விட்டும் தீய வார்த்தைகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்வது என்பதை இந்த இரு நபிமொழிகளின் மூலமாக எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ, ஈமான் கொண்டுள்ளாரோ, ஃபலா யுக்தி ஜாரஹு, அவர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு அநியாயம் செய்ய மாட்டார். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மீண்டும் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறாரோ, ஃபல் யுக்ரிம் வைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தாளியை சரியான முறையிலே கவனித்துக் கொள்வார், சங்கை செய்து கொள்வார். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மீண்டும் யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும்
மறுமை நாளையும் நம்பி இருக்கிறாரோ ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அவர் பேசினால் நல்ல வார்த்தையை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருந்து கொள்ளட்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் பேசினால் நல்ல விடயத்தை பேச வேண்டும் அல்லது வாய் மூடி இருப்பது என்பது எதனுடைய அடையாளமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதனோடு தொடர்பு படுத்துகிறார்கள்? நாங்கள் பேசினால் நல்ல விடயத்தை பேச வேண்டும் அல்லது மௌனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை என்ன காரியத்தோடு அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், சேர்த்து சொல்கிறார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ, எங்களுடைய நம்பிக்கையோடு தொடர்பு பட்ட அல்லாஹ்வை நாங்கள் நம்பி இருக்கிறோமா, மறுமை நாளை நாங்கள் நம்பி இருக்கிறோமா என்பதன் அடையாளமாக, அதற்குரிய அடையாளமாக, அதற்குரிய வெளிப்பாடாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி நம்பியவன் பேசினால் நல்ல விடயங்களை மாத்திரம்தான் பேசுவான் அல்லது வாய் மூடி மௌனமாக இருந்து கொள்வான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மனிதர் பேச விரும்பினால், நான் ஒரு சகோதரனோடு பேச விரும்பினால் பேசுவதற்கு முன்னர் நான் பேசக்கூடிய வார்த்தை தொடர்பாக நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் பேசக்கூடிய வார்த்தை இந்த மார்க்கம் அங்கீகரித்த வார்த்தையா? நான் பேசக்கூடிய வார்த்தையின் மூலமாக என்னுடைய சகோதரன் மன உளைச்சலுக்கு அல்லது ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுவானா என்பதை நான் என்னுடைய வார்த்தையை என்னுடைய வாயிலிருந்து வெளியாக்குவதற்கு முன்னர் அது தொடர்பாக நான் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஃபைன் பஹரத்தில் மஸ்லஹா தகல்லம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் பேசுவதன் மூலமாக ஏதோ ஒரு நலவு ஏற்படும் என்று நான் நம்பினால் அவர் என்ன செய்து கொள்ளட்டும், பேசிக்கொள்ளட்டும், பிறரோடு பேசிக்கொள்ள வேண்டும். இல்லையா அல்லது சந்தேகமாக இருக்கிறதா, நான் பேசக்கூடிய வார்த்தை என்னுடைய சகோதரனை நோவினைப்படுத்தி விடுமோ என்று நான் அஞ்சுகிறேனா, சலாமத்தாக அவர் ஏதோ நாம் வந்தோம் சந்தித்தோம், நான் பேசக்கூடிய வார்த்தையால் என்னுடைய சகோதரன் நோவினை அடைவான் என்று நான் கருதினால் அவர் மௌனமாக இருந்து கொள்ளட்டும் என்பதாக இந்த நபிமொழிக்கு விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனவே எங்களுடைய ஈமானின் வெளிப்பாடாக நாங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்பதற்குரிய ஒரு அடையாளமாக, நாளை நிகழ இருக்கும் மறுமை நாளை நான் நம்பி இருக்கிறேன் என்பதற்குரிய வெளிப்பாடாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களில் ஒன்று, நான் பேசினால் நல்ல விடயத்தை பேச வேண்டும் அல்லது நான் பேசாமல் மௌனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட நபிமொழி மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எதற்காக நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கம் எங்களுக்கு தரப்பட்டு அதை அணுவணுவாக பின்பற்றி எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லீவு காலத்தில் கூட இங்கே அறிவை தேடி வந்து சிரமங்களுக்கு மத்தியில் வேலைப்பல்களுக்கு மத்தியில் சில விடயங்களை நாங்கள் எதற்காக வேண்டி கற்றுக்கொள்கிறோம்? அதன்படி அமல் செய்து நாளை நாங்கள் சுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் தான் எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் லீவு நேரத்திலே சில நேரங்களில் லீவு காலங்களில் செய்து கொள்ள முடியும் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட வேலைகள் எங்களுடைய கண் முன்னால் இருக்கும். ஆனால் இல்மை தேடி அறிவை தேடி இங்கே ஒரு நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டு அவைகளை எல்லாம் ஒரு புறம் தள்ளி வைத்து விட்டு இங்கே நாங்கள் தியாகம் செய்து வந்து அமர்ந்திருக்கிறோம் என்றால் எதற்காக? இங்கே சொல்லப்படக்கூடிய நல்ல விடயங்களை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அமுல்படுத்தி நாளை மறுமையிலே ரப்புல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவனபதியை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கியை தவிர வேறு எந்த ஒரு உலக லாபமோ இல்லை என்பதை நாங்கள் எல்லாம் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், மை யضمن லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அضمن லஹுல் ஜன்னah.
அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் 2 விடயங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறாரோ, யார் 2 விடயங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறாரோ சுவனத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுப்பதற்கு நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்றார். என்ன விடயங்கள்? முதலாவதாக மா பைன லஹ்யைஹி, 2 தாடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நாவை யார் பொறுப்படுத்திக் கொண்டாரோ, நான் பேசினால் நல்ல விடயங்களில் மாத்திரம்தான் இந்த நாவை பயன்படுத்துவேன், தீய வார்த்தைகள், தீய விஷயங்கள், தீய காரியங்களுக்கு என்னுடைய நாவை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று யார் பொறுப்படுத்திக் கொண்டாரோ, வாமா பைன ரிஜிலைஹி, தன்னுடைய 2 கால்களுக்கு மத்தியில் உள்ள தன்னுடைய அபத்தை, விபச்சாரத்தை விட்டும் யார் பாதுகாத்துக் கொண்டாரோ, இந்த 2 காரியங்களையும் யார் பொறுப்படுத்திக் கொண்டாரோ, இதை மார்க்கம் அனுமதித்த காரியங்களில் மாத்திரம்தான் நான் பயன்படுத்துவேன் என்று, மார்க்கம் தடை செய்த காரியங்களில் இதை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று யார் பொறுப்படுத்திக் கொண்டாரோ அதுமன் லஹுல் ஜன்னா, சுவர்க்கத்துக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரைக்க நான் பொறுப்பு என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சுவர்க்கம் எங்கே இருக்கிறது? எங்களுடைய நாவினால். எங்களுடைய நாவை எங்கே நாங்கள் பயன்படுத்த வேண்டுமோ, என்ன காரியத்தில் சரியான முறையிலே என்னுடைய நாவை பயன்படுத்த வேண்டுமோ அந்த காரியத்திலே சரியான முறையிலே அந்த நாவை நான் பயன்படுத்தினேன் என்றால் சுவர்க்கத்தை ரப்புல் ஆலமீன் தர காத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மீள்பரிசீலனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எத்துணை அம்சங்கள், எத்துணை வார்த்தைகள் நாங்கள் சுவனத்துக்கு செல்ல தடையாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், இன்னல் அப்த லா யதகல்லமு பில் கலிமா மின் ரிضوانில்லாஹ் லா யுல்கி லஹா பாலன் யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜா. ஒரு அடியான் பேசுகிறான், ஒரு வார்த்தையை பேசி விடுகிறான், அந்த வார்த்தையை அவன் பொருட்படுத்தியிருக்க மாட்டான். அந்த வார்த்தையை பேசுவதற்கு முன்னர் இது நல்ல வார்த்தையா அல்லது தீய வார்த்தையா என்பதை சிந்தித்திருக்க மாட்டான். ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்திருக்கும். அதன் காரணமாக நாளை மறுமை நாளிலே ரப்புல் ஆலமீன் யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத், அவருடைய அந்தஸ்துக்களை சுவர்க்கத்திலே உயர்த்திக் கொண்டே செல்வான் என்பதாக சொன்னார்கள். பின்னர் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வ இன்னல் அப்த லா யதகல்லமு பில் கலிமா மின் ஸஹத்தில்லாஹ் லா யுல்கி லஹா பாலன் யஹ்பி பிஹா ஃபீ ஜஹன்னம். இன்னொரு அடியான் ஒரு வார்த்தையை பேசியிருப்பான், அவன் பேசிய வார்த்தை சரியான வார்த்தையா அல்லது தவறான வார்த்தையா என்பதை அவன் பொருட்படுத்தியிருக்க மாட்டான். ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய கோபத்தை இட்டு தரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். நாளை மறுமை நாளிலே அந்த வார்த்தையை பயன்படுத்தியதன் காரணமாக சுவனத்திலே இழுத்து போடப்படுவான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்றால், அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய நாவினால் நாங்கள் பொருட்படுத்தியோ அல்லது பொருட்படுத்தாமலோ எத்துணை வார்த்தைகளை எங்களுடைய சகோதரனை நோவினைப்படுத்தக்கூடிய அமைப்பிலே, என்னுடைய சகோதரியை நோவினைப்படுத்தக்கூடிய அமைப்பிலே நாங்கள் பொருட்படுத்தியோ பொருட்படுத்தாமலோ எத்துணை வார்த்தைகள் என்னுடைய நாவிலிருந்து வெளியாகி இருக்கும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரிடம் நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஹத்திஸ்னி பி அம்ரின் அஅ்தஸிமு பிஹி, எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாருங்கள், அதிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு விடயத்தை சொல்லித்தாருங்கள், அதை நான் சரியான முறையிலே பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், குர் ரப்பி அல்லாஹ் சும்ம இஸ்தகீம், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று நீ சொல்லு, பின்னர் அதிலே உறுதியாக இரு. பின்னர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வின் தூதரே, மா அஹ்வஃபு மா தகாஃபு அலைய, என்னுடைய விடயத்திலே நீங்கள் மிகவும் அச்சப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன? என்னுடைய விடயத்திலே நீங்கள் மிகவும் பயப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன? அதை சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅஹத பிலிசானி நஃப்ஸிஹி, தன்னுடைய நாவை பிடித்து காட்டி ஹாதா, இதுதான் என்று சொன்னார்கள். தன்னுடைய நாவை பிடித்து காட்டி இதுதான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் ஆரம்பத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்வி, இந்த மார்க்கத்திலே நான் உறுதியாக இருக்க வேண்டிய அம்சம் அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று சொல்லி அதிலே நீ உறுதியாக இரு. மறுபடியும் கேட்கப்படுகின்ற கேள்வி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய விடயத்திலே நீங்கள் மிகவும் பயப்படக்கூடிய காரியம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய நாவை பிடித்து ஹாதா, இதுதான் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எவ்வளவு பொடுபோக்காக இருந்திருக்கிறோம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய நாவு விடயத்தில் எவ்வளவு பொடுபோக்காக இருந்திருக்கிறோம். சொல்லுவார்கள், நாவு என்பது எலும்பில்லாது விரும்பினதை எல்லாம் பேசும் என்று சொல்வார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய நாவை நாங்கள் எவ்வளவு நல்ல காரியங்களில் பயன்படுத்தி இருக்கிறோம், அதே நேரத்தில் எவ்வளவு தீய காரியங்களிலே ரப்புல் ஆலமீன் எங்களை மன்னிக்க வேண்டும், எவ்வளவு பாவமான காரியங்களிலே எங்களுடைய நாவை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தார்கள். அதிகமாக அல்லாஹ்வின் தூதரோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு சஹாபி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் அவருடைய வாகனத்திலே பின்னால் அந்த ஒட்டகத்திலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள். சில விடயங்களை கேட்டுக்கொண்டே வருவார்கள். மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதரிடம் கதை கொடுத்து கொண்டு பேச்சு கொடுத்து கொண்டு வருவார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் நான் ஒரு நாள் கேட்டேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அக்பிர்னி பிஅமலின் யுத்கில்னல் ஜன்னah வ யுபாஇதுனி அனின் நார். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை சொல்லித் தாருங்கள், எனக்கு ஒரு அமலை கற்றுத் தாருங்கள். அந்த அமல் என்னை சுவனத்திலே நுழைய வைக்க வேண்டும், நரகை விட்டு என்னை தூரமாக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லக்கத் சஅல்தனி அன் அதீம், பெரிய ஒரு விடயத்தை நீ கேட்டிருக்கிறாய். வ இன்னஹு லயஸீருன் அலா மா யஸ்ஸரஹு அல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அதை யாருக்கு இலகுபடுத்தியிருக்கிறானோ அது அவருக்கு இலகுவாக அமையும். தஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்கு, வலா துஷ்ரிக் பிஹி ஷையா, அவனுக்கு இணை வைக்காதே. வ துகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிறைவேற்று. வ துத்தி ஸகாத், ஸகாத்தை கொடு. வ தஸூமு ரமலான், ரமலானை நோன்பு பிடி. வ தஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வினுடைய கஅபாவை நீ ஹஜ் செய். பின்பு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரை கேட்கிறார்கள், முஆதே அலா அதுல்லுக அலா அப்வாபில் கைர், நலவுகளின் வாயில்கள் குறித்து உனக்கு நான் அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் முஆத் அவர்கள் சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், அஸ்ஸௌமு ஜன்னத்துன், நோன்பு என்பது பாவங்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம். வஸதகா, தான தர்மம் என்பது துத்ஃபியுல் ஹதியா கமா யுத்ஃபியுல் மாஉ அன்னார், நீர் எப்படி நெருப்பை அணைக்குமோ அதே போன்று பாவங்களை எல்லாம் அணைக்கக்கூடியது. பின்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அலா உக்பிருக பிரஅஸில் அமீரி குல்லிஹா வ அமூதிஹி வ திர்வத்தி ஸனாமிஹி, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை அம்சம், இந்த மார்க்கத்தினுடைய தூண், இந்த மார்க்கத்தினுடைய தலையாய காரியம் என்ன என்பதை உமக்கு சொல்லட்டுமா? பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க அல்லாஹ்வின் தூதரே. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை இஸ்லாம், இந்த மார்க்கத்தினுடைய தூண் தொழுகை, இந்த மார்க்கத்தினுடைய தலையாய காரியம் ஜிஹாத். பின்பு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பின்பு முஆத் இப்னு ஜபலை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், முஆதே அலா உக்பிருக பிமலாக்கி ذلك குல்லிஹி, நான் உமக்கு சொன்ன அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு விடயத்தை சொல்லட்டுமா? என்ன அம்சம்? அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருப்பது, நோன்பு நோட்பது, தொழுகை நிலைநாட்டுவது, ஹஜ் செய்வது, தர்மம் செய்வது, இரவுகளிலே நின்று வணங்குவது, இவ்வாறான அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு விடயத்தை உமக்கு சொல்லட்டுமா முஆதே? முஆத் ரலியல்லாஹு சொன்னார்கள், பலா யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை சொல்லுங்கள். ஃபஅஹத பிலிசானிஹி குஃப அலைக ஹாதா என்று சொன்னார்கள். தன்னுடைய நாவை பிடித்து, இந்த நாவை பயந்து கொள், இந்த நாவை பாவங்களை விட்டு பாதுகாத்துக்கொள்,
சொல்லப்பட்ட அனைத்து அம்சங்களுக்கும் போதுமானது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, எந்த அளவு முக்கியமான அம்சம் ஹிஃப்துல் லிசான், நாவை பாதுகாப்பது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வ இன்னா லமுஆஹதுன பிமா நதகல்லமு பிஹி, நாங்கள் பேசுவதை கொண்டு மறுமை நாளிலே குற்றம் பிடிக்கப்படுவோமா அல்லாஹ்வின் தூதரே? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தகிலத்க உம்முக யா முஆத் வஹல் யகுப்புன் நாஸ ஃபின் நாரி அலா வுஜூஹிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், நாளை மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் முகம் குப்பரப்பட நரகத்திலே இழுத்துச் செல்லப்படுவார்களே, எதனால் என்று நினைத்துக் கொண்டீர்? இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், அவர்களுடைய நாவுகள் செய்த அறுவடைதான் காரணம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயங்கரமான நரகத்திலே மனிதர்கள் இழுத்துச் செல்லப்படுவதற்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருந்தது அவர்கள் செய்த நாவு. அவர்கள் இந்த நாவை சரியான முறையிலே பயன்படுத்தி இருந்தால் அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளை மறுமை நாளிலே முகம் குப்பரப்பட இழுத்துச் செல்லப்படக்கூடிய ஒரு காட்சி இந்த நாவினால் ஏற்படக்கூடிய பாவ காரியங்கள் தான் காரணம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி வைத்த நபிமொழியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு அம்சம் இந்த நாவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நாங்கள் சிரமப்படுகிறோம்? இந்த துன்யாவிலே எவ்வளவோ ஆசா பாசங்களுக்கு மத்தியிலே எங்களுடைய கண்களை நாங்கள் மறைத்துக் கொண்டவர்களாக அல்லாஹ்வினுடைய மார்க்கமே ஒன்று என்ற நிலைப்பாட்டிலே எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் நாளை மறுமை நாளிலே சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலே அவைகளை எல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு மார்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவு தியாகங்களை நாங்கள் செய்கிறோம். எதற்காக? நாளை மறுமை நாளிலே நாங்கள் அந்த ஜன்னாவே எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த ஒரு சிந்தனையும் அதை கற்பனை கூட செய்து வைத்திருக்க முடியாத ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே எங்களுக்கு அன்பளிப்பாக தரக்கூடிய அந்த ஜன்னாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தியாகங்களை செய்கிறோம். ஆனால் அந்த ஜன்னா எங்களை விட்டு தப்பக்கூடிய ஒரு விடயத்தை ரப்புல் ஆலமீன் எங்களுடைய நாவுகளிலே வைத்திருக்கிறான் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நாவுகளினால் நாங்கள் அன்றாடம் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ அதனுடைய தாற்பயங்களை உணர்ந்தோ உணராமலோ எங்களுடைய நாவுகளினால் நாங்கள் பேசக்கூடிய சில தீய வார்த்தைகளை நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக அல் கிது, பொய் பேசுவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவை பாவ காரியங்களிலே நாங்கள் பயன்படுத்தினால் இந்த சுவனம் எங்களுக்கு தப்பி போய்விடும் என்பதை சொன்ன அந்த பாவ காரியங்கள், அந்த தீய காரியங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு பாவ காரியம், மிகவும் முக்கியமான ஒரு தீய காரியம். நாங்கள் அன்றாடம் அதனுடைய தாற்பயத்தை, அதனுடைய நாளை மறுமை நாளிலே அதனால் நாங்கள் அடைய இருக்கின்ற அந்த கெடுதியான நிலைமையை உணராமல் அன்றாடம் எங்களுடைய வீடுகளிலே, நாங்கள் வேலை செய்கின்ற அலுவலகங்களிலே, நாங்கள் படிக்கின்ற இடங்களிலே, நாங்கள் ஒன்று சேர்கின்ற இடங்களிலே பேசக்கூடிய ஒரு விடயம் தான் பொய். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அலைக்கும் பிஸ்ஸித்க். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உண்மையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபைன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர். உண்மை பேசுவது நலவுகளின்பால் உங்களுக்கு வழிகாட்டும். வஇன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா. நலவுகள் சுவனத்தின்பால் உங்களுக்கு வழிகாட்டும். வமா ஸால ரஜுலு யஸ்துகு வ யதஹர்ர ஸித்க ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி ஸித்தீகா. அல்லாஹ்வின் சொன்னார்கள், ஒரு மனிதர் உண்மையை பேசுகிறார், அவருடைய வாழ்நாளிலே அதிகம் உண்மையை பேசிக்கொண்டே இருக்கிறார், அல்லாஹ்விடம் அவருடைய பெயர் சித்தீக் என்று பதியப்படுகிறது. பின்பு சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர், வ இய்யாக்கும் வல் கிذب.
பொய்யை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், பொய்யை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். பொய் பேசுவது பாவ காரியங்களின் பால் உங்களுக்கு வழிகாட்டும். அந்த பாவ காரியங்கள், கெட்ட காரியங்கள் உங்களுக்கு நரகின்பால் வழிகாட்டும். வமா யஸாலு ரஜுலு யக்ஸிபு வ யதஹர்ரல் கிذب ஹத்தா யுக்தபு இன்தல்லாஹி கذாபா. ஒரு மனிதர் பொய் பேசுகிறார், அவருடைய வாழ்க்கையிலே அதிகம் பொய் பேச கூடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவருடைய பெயரை எழுதுகிறான், கذாப், இவன் ஒரு பொய்யன் என்பதாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் அதை பொருட்படுத்தாலும் சரி, உணர்ந்தாலும் சரி, உணரா விட்டாலும் சரி, நாங்கள் உணரக்கூடிய நிலைமையிலே இல்லை. அல்லாஹ் இங்க சொன்னார்கள், ஒரு பாவ காரியத்தை நாங்கள் செய்து விட்டோம் என்றால் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு கருத்த டொட், ஒரு புள்ளி வந்துவிடும். புள்ளி கூட 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 நாங்கள் செய்கின்ற அந்த பாவத்தினுடைய யதார்த்தம் எங்களுக்கு புரியாமலே சர்வ சாதாரண அம்சமாக மாறிவிடும். அதனால் தான் இன்று நாங்கள் உணரக்கூடிய பெரும் பாவங்களை கூட உணராமல் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் பேசக்கூடிய அன்றாடம் உணராமல் பேசக்கூடிய இந்த பொய் யாரினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாத்துன், நயவஞ்சகனுடைய அடையாளங்கள் 3. நயவஞ்சகன் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்திலே ஆகவும் கீழே இருக்கக்கூடிய தரஜா, நரகத்திலே நரகத்திலே வீசப்படுபவன் தான் முனாஃபிக். இந்த முனாஃபிக்கினுடைய அடையாளம் குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹத்தத கதப, முதலாவது அடையாளமே அவன் பேசினால் பொய் பேசுவான், அவன் பேசினால் பொய் பேசுவான். வைதா வஅத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வான். வைதா துமின கான, நம்பிக்கை வைக்கப்பட்டால் மாறு செய்வான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் பேச எடுத்தாலே பொய் பேசக்கூடிய வளமை கொண்டவர்களாக மாறுவோமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே ஷுஅபத்தும் மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தினுடைய ஒரு அடையாளம், ஒரு பங்கு உருவாகிவிட்டது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ويل للذي يحدث فيكذب ليضحك به القوم ويل له. சுனன் அபீ தாவூதில் இடம்பெறக்கூடிய செய்தி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் சில நேரங்களில் ஒன்றாக இருந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது பிறரை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி, பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி இல்லாத பொல்லாத பொய்களை எல்லாம் என்ன செய்வோம்? நாங்கள் பேசுவோம், கற்பனைகளை பேசுவோம். எதற்காக? நாங்கள் பேசுவதை நினைத்து அவர்கள் சிரிக்க வேண்டும், அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வைலுல் லில்லதி யுஹத்திஸு ஃபயக்ஸிபு லியுஹிக பிஹில் கௌம, மனிதர்களை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி யார் பொய் பேசுகிறாரோ வைலுல் லஹு, அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை எச்சரித்தார்கள். இந்த பொய் எதற்காக? நான் எதையோ சாதிக்க வேண்டும் அல்லது நான் எதையோ எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய சுயநலத்திற்காக அல்ல, பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காக, பிறரை சிரிக்க வைப்பதற்காக ஒருவர் பொய் சொல்கிறார், அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த நபி மொழியை பார்க்கிறோம். அபூ உமாமா அல்-பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ ரபதில் ஜன்னah லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிப்பன். யார் வாதாடுகின்ற திறமை கொண்டவராக இருந்தும் அந்த வாதாட்டத்தை விடுகிறாரோ, வாதாட்டத்தின் மூலமாக மார்க்கம்
அனுமதி அளித்த முஜாதலா என்பது ஒன்றிருக்கிறது. கலந்துரையாடி ஒரு விடயத்திலே முடிவுக்கு வருவது. இது நான் கொண்ட கொள்கைதான் சரி என்று, நான் கொண்டிருக்கின்ற முடிவுதான் சரி என்று யார் வாதாடக்கூடிய திறமை இருந்தும் அதை அவர் விடுகிறாரோ அவருக்கு சுவனத்திலே ரபதுல் ஜன்னா, சுவனத்தின் அஸ்பல், அதின் அந்த தாழ்ந்த பகுதியிலே ஒரு வீட்டை அவருக்கு கொடுப்பதற்கு நான் பொறுப்பு என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். பின்பு சொன்னார்கள், வபி பைத்தின் ஃபீ வஸத்தில் ஜன்னா லிமன் தரக்கல் கதிப வ இன் கான மாஸிஹா. யார் பொய் பேசுவதற்கு அங்கு இடம்பாடு இருந்து யார் பொய்யை விடுகிறாரோ, அந்த பொய் எதற்காக? அவருக்குரிய விடயத்துக்காக அல்ல, அவருக்கு ஒன்றை சாதித்துக் கொள்வதற்காக அல்ல, அவர் ஒன்றை நியாயப்படுத்துவதற்காக அல்ல, வைங்கான மாஸிஹா, பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காக, கேளிக்காக, பிறரை சிரிக்க வைப்பதற்காக யார் பொய் பேசுவதற்கு இடம்பாடு இருந்தும் யார் அந்த இடத்திலே தவிர்ந்து கொள்கிறாரோ அவருக்கு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே சுவர்க்கத்திலே நடுப்பகுதியிலே ஒரு வீட்டை அமைத்து தர நான் பொறுப்பு என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வபி பைத்தின் ஃபீ அஅலல் ஜன்னா லிமன் ஹஸன குலுகுஹு. எல்லா பாவ காரியங்களையும் எல்லா கெட்ட பண்புகளையும் விட்டுவிட்டு யார் அழகான அஹ்லாக் கொண்ட மனிதர்களாக அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹ்வும் காட்டிக் கொடுத்த கற்றுக் கொடுத்த நல்ல பண்பு கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ சுவனத்திலே மேல் பகுதியிலே ஒரு வீட்டை ரப்புல் ஆலமீன் கட்டித்தர நான் பொறுப்பு என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் பேசக்கூடிய இந்த பொய் எந்த அளவு பாரதூரமானது. பொய் பேசுவதற்கு இடம்பாடு இருந்தும் அதை விட்டால் எங்களுக்கு எந்த அளவு நன்மை, எந்த அளவு சிறப்பை, சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கூட கட்டித் தருவதற்கு அது ஒரு காரியமாக, ஒரு காரணமாக அமைகிறது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இந்த நபிமொழிகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. சமுராய் பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு இருப்பார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரிடம் வருவார்கள். வந்தால் அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு வலிமை இருந்தது. ஆரம்பமாக சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள், யாராவது இன்றைய தினம் ஏதாவது கனவு கண்டீர்களா? ஏதாவது கனவு கண்டீர்களா? சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நான் இப்படி கண்டேன். அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியே நடக்கும் என்று என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். இப்படியான சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதரிடம் நாங்கள் எல்லாம் வந்து இருந்தோம். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமையாக கேட்பது போன்று, ஹல் ரஆ அஹதும் மின்கும் ருயா, உங்களில் யாராவது ஒருவர் கனவு கண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம், இல்லை யா ரசூலல்லாஹ். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லாகின்னி ரஅய்துல் லைலா, நான் இன்றைய தினம் ஒரு கனவு கண்டேன். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் சஹாபாக்களுக்கு, நான் இன்றைய தினம் ஒரு கனவு கண்டேன். ரஜுலைனி அத்தையானி, இரண்டு மனிதர்கள் என்னிடம் வருகிறார்கள். என்னுடைய கனவிலே இரண்டு மனிதர்கள் வந்தார்கள். ஃபஅஹதா பியதி ஃபஅஹ்ரஜானி இலல் அர்தில் முகத்தஸா, என்னுடைய கரங்களை பிடித்து ஒரு புனித பூமிக்கு என்ன செய்கிறார்கள், என்னை அழைத்து செல்கிறார்கள். அந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய காட்சிகளை பார்க்கிறார்கள். அதிலே ஒரு காட்சியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு காட்சி இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஃபைதன் ரஜுலுன் ஜாலிசுன் வ ரஜுலுன் காயிமுன் பியதிஹி கல்லூபுன் மின் ஹதீத், ஒரு மனிதர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டிருக்கின்ற அந்த மனிதனுடைய கையிலே இரும்பிலான கொளிக்கிகள் இருக்கிறது, இரும்பிலான கொளிக்கிகள் இருக்கிறது. அப்ப என்னை அழைத்து சென்ற அவர்களிடம் அந்த இடத்திலே நான் பார்க்கிறேன், இன்னஹு யுத்கிலு தாலிகல் கல்லூப ஃபீ ஷிதகிஹி ஹத்தா யப்லுக கஃபாஹு, நின்று கொண்டிருந்த மனிதர் அவருடைய கையிலே இருந்த அந்த இரும்புகளிலான கொளிக்கைகளை அந்த உட்கார்ந்து கொண்டிருந்த மனிதருடைய தாடையிலே கொழுகுகிறார், கொழுவி அப்படி இழுக்கிறார். அது அவருடைய என்ன செய்கிறது, பிடரி பக்கம் வருகிறது.
பின்பு அந்த கொழுக்கியை எடுக்கிறார். அதே போன்று அவருடைய மற்ற பகுதியினுடைய தாடை பக்கம் அந்த கொடுக்கியை கொழுகி இழுக்கிறார். அது என்ன செய்கிறது? அவருடைய பிடரி பக்கம் வருகிறது. இந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுது முதலாவது ஒரு பக்கம் அந்த கொழுகி எடுத்து இரண்டாவது பக்கம் கொழுகின்ற பொழுது இந்த முதலாவது பக்கம் என்ன செய்து விடுகிறது? சரியாகி விடுகிறது. இப்படியே இந்த நிகழ்வு என்ன செய்கிறது? மாறி மாறி நடக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்ற அந்த இரண்டு மாணவர்களிடம் கேட்டார்கள், ஃபஅக்பிரானி அம்மா ரஅய்து, நான் பார்த்த இந்த காரியத்தை பற்றி எனக்கு சொல்லித் தாருங்கள் அப்படின்னு கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார்கள், அம்மல்லதி ரஅய்தஹு யுஷக்கு ஷிதுகுஹு ஃபகذாபுன் யுஹத்திஸு பில் கذபா ஃபதுஹ்மலு அன்ஹு ஹத்தா தப்லுகல் ஆஃபாக ஃபயஸ்னஉ பிஹி இலா யௌமில் கியாமா. நீங்க பாத்தீங்க, நிறைய காட்சிகளை பாத்தீங்க. அதுல ஒரு காட்சி, அந்த தாடையிலே கொழுகி கொழுக்கப்பட்டு பின்னால் பிடரி பக்கம் இழுக்கப்படுகின்ற இந்த காட்சி. இந்த காட்சி என்ன பாவ காரியத்துக்காக வேண்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்றால், இந்த உலகத்திலே அவர் வாழுகின்ற பொழுது அதிகம் அதிகம் பொய் சொன்னார். அந்த பொய் எப்படிப்பட்ட பொய் தெரியுமா? இவர் பேசிய அந்த பொய்கள், இவர் சொன்ன அந்த பொய்கள் இந்த உலகத்திலே அனைத்து இடங்களுக்கும் என்ன செய்து விட்டது? சென்றடைந்து விட்டது. நாளை மறுமை நாள் வரை இவ்வாறு வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்பட்டது. ஒன்று, இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவு. இரண்டாவது, நாளை மறுமை நாள் வரை இப்படி அந்த மனிதர் பொய் சொன்னவர் என்ன செய்வார்? வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார். எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது, இது கபரிலே இடம்பெறக்கூடிய ஒரு வேதனை. ஏனென்றால் மறுமை வரை என்ன செய்வார்? வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் நவீனமயப்படுத்தப்பட்ட காலம். ஒரு விடயத்தை நாங்கள் Facebookலே பகிர்கிறோம், வாட்ஸ்அப்களிலே பதிவிடுகிறோம், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், இப்படி என்ன செய்கிறோம்? சமூக வலைதளங்களிலே ஒரு விடயத்தை நாங்கள் பகிர்ந்து விடுகிறோம். எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு விடயத்தை போட்டு விடுகிறோம். இந்த விடயம் தொடர்பான உண்மை நிலையை நாங்கள் ஆராய்வது கிடையாது. இது உண்மையான விடயமா அல்லது பொய்யான விடயமா என்பதை பார்ப்பது கிடையாது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் போடுகின்ற அந்த காரியம் இன்று எங்கெல்லாம் போய் சென்றடைகிறது? சிந்தித்து பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே இந்த செய்திக்குரிய விளக்கம் கிடைக்கப்பெறாவிட்டால் ஒரு மனிதர் பொய் சொல்கிறார், அந்த பொய் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் போய் சென்றடைகிறது எப்படி என்பதை அந்த காலத்தில் உணர முடியாவிட்டால், நாங்கள் இருக்கக்கூடிய நவீனமயப்படுத்தப்பட்ட இந்த காலத்திலே இந்த நபி மொழியை அழகான முறையிலே உணர முடிகிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பதிவிடுகின்ற பதிவுகள் என்ன ஒரு பதிவாக இருந்தாலும் அதனுடைய உண்மை தன்மையை உணராமல் நாங்கள் இந்த சமூக வலைதளங்களிலே அதை பதிவிடுகின்ற பொழுது அதை பற்றி ஆராய்வின்றி ஏதோ ஒரு கருத்தை அதை சொல்லுகிறது என்பதற்காக நாங்கள் எடுத்து போட்டு விடுகிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தின் நாலா பகுதிகளிலும் அது போய் சென்றடைகிறது. ஆனால் நாங்கள் போட்ட பதிவு பொய்யான பதிவுகளாக இருந்தால், நாங்கள் அவ்வாறான பொய்யான பதிவுகளை பதிவிடக்கூடிய வளமை கொண்டவர்களாக நாங்கள் மாறிவிட்டால், அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தண்டனை எங்களை நோக்கிய தண்டனை என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு பாவ காரியத்தை எங்களுடைய நாவினால் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ உணர்ந்தோ உணராமலோ நாங்கள் விடுகின்ற வார்த்தைகளில் மிக முக்கியமானது ஒன்றுதான் அல் கீபா, புறம் பேசுதல். புறம் பேசுதல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அத்ததுரூன மல் கீபா, புறம் பேசுவது என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா அப்படின்னு கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். அப்பொழுது அல்லாஹ் என்ன சொன்னார்கள், ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹு, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரனை பற்றி இன்னொரு சகோதரனிடம் நீ பேசுகிறாய், நீ பேசிய அம்சத்தை அந்த சகோதரன் செவிமடுத்தால் அதை வெறுப்பான். ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதரிடம் பேசுகிறாய், அந்த பேசுகின்ற அம்சத்தை
விஷயத்தை அந்த மனிதன் கேட்டான் என்றால் நீ பேசியதன் மீது அவன் கோபப்படுவான், அவன் வெறுப்பான். இதுதான் கீபத் என்று சொன்னார். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அஃபரைத இன் கான ஃபீ அஹீ மா அகுல், நான் பேசுவது என்னுடைய சகோதரனிடம் அந்த காரியம், நான் பேசுகின்ற காரியம் என்னுடைய சகோதரனிடம் காணப்பட்டாலும் அது கீபத்தா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். அப்பொழுது அல்லாஹ் மீது சொன்னார்கள், இன் கான ஃபீஹி மா தகூலு ஃபகத் தபதஹு, நீ பேசுகின்ற அம்சம் உன்னுடைய சகோதரனிடம் காணப்பட்டால் தான் அது கீபா, அது புறம். இல்லை என்றால் அவனை பற்றி நீ இல்லாத பொல்லாத பொய்யை நான் சொன்னாய் என்றால் பக்கத்து பஹத்தஹு, அவன் மீது நீ இட்டுக்கட்டி விட்டாய் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கீபத் என்றால் என்ன என்பதை அல்லாஹ்வின் தூதர் முதலில் எங்களுக்கு சொல்கிறார்கள். நான் ஒருவரிடம் இன்னொருவரை பற்றி பேசுகிறேன், நான் பேசுகின்ற அம்சம் யாரை பற்றி பேசுகிறோனோ அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அவரை பற்றி பேசியதால் அந்த வார்த்தையை நான் இப்படி பேசியிருக்கிறேன் என்பதை அவர் கேள்விப்பட்டால் என் மீது கோபப்படுவார், என் மீது வெறுப்பார். அந்த காரியம் அவருக்கு என்ன செய்யும்? வெறுப்பை ஏற்படுத்தும். இதுதான் கீபா. நான் ஒரு சகோதரனை பற்றி இன்னொரு சகோதரனிடம் பேசுகிறேன், பேசிய சகோதரனிடம் அந்த காரியம் இல்லை, ஆனா அவரை பற்றி பொய்யா என்ன செய்யறது சொல்றா, அதுக்கு பேர் கீபா கிடையாது. அவரை பற்றி நான் இட்டுக்கட்டி சொல்வது, பொய்யை சொல்வது. அப்ப கீபா என்ன என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியிலே எங்களுக்கு சொல்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்பல் ஆலமீன் அல்-குர்ஆனிலே சொல்கிறான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர்கள் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். அந்த புறம் பேசுவதனுடைய அந்த நிலைமை, நாங்கள் ஒருவரை பற்றி ஒருவரிடம் புறம் பேசுகின்ற பொழுது அந்த நிலைமை எப்படிப்பட்டது என்பதை ரப்பல் ஆலமீன் அழகாக சொல்லி காட்டுகிறார். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரஹ்துமு, உன்னுடைய சகோதரன் யாரை பற்றி புறம் பேசுகிறாயோ அந்த சகோதரன் மரணித்ததன் பின்னால் அவனுடைய இறைச்சியை உண்பதற்கு நீ விரும்புவாயா? உன்னுடைய சகோதரன் மரணித்ததன் பின்னால், இறந்ததன் பின்னால் அவனுடைய இறைச்சியை நீ உண்பதற்கு விரும்புவாயா? நீ புறம் பேசுகிறாய் என்றால் இந்த காரியத்துக்கு சமமானது என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்-குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஹஸ்புக மின் சஃபியா கதா வ கதா என்னொரு வார்த்தை என்ன செய்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி. அதே போன்று இன்னொரு மனைவி தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் குட்டையாக காணப்பட்ட ஒரு பெண்மணி. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் சஃபியா ஒரு குட்டையான பெண்மணி தானே என்ற அர்த்தத்தில் என்ன செய்கிறார்கள், பேசி விடுகிறார்கள். அவர்கள் உண்மையிலே குட்டையான பெண்மணி தான், ஆனால் நீ குட்டை என்பதை அவருக்கு முன்னால் இன்னொருவரிடம் பேசினால் அதை அவர் ஒரு பொழுதுமே என்ன செய்ய மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். ஏனென்றால் அவரிலே உள்ள ஒரு குறை போன்றது அது. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறிய வயது கொண்டவர்கள், தவறுதலாக என்ன செய்கிறார்கள், இவ்வாறு பேசி விடுகிறார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லகத் குல்தி கலிமத்தன் லவ் முஸிஜத் பிமாயில் பஹ்ரி லமஸஜத்ஹு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே, நீர் பேசிய வார்த்தையை கடலிலே கொண்டு போய் போட்டு விட்டால் நீ பேசிய வார்த்தையின் துர்நாற்றம் காரணமாக அந்த கடலை மாறிவிடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்களாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்திலே சொல்லுவார்கள் அதிகம் கீபத் பேசுபவர்கள் பெண்கள். ஆனால் அந்த காலம் இப்பொழுது மாறிவிட்டது. ஆண்களிடம் அதிகமாக இந்த புறம் பேசுகின்ற தன்மை ஊடுருவி இருப்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை எங்களால் உணர முடிகிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இறுதியாக இந்த நபிமொழியோடு நான் முடித்துக் கொள்கிறேன்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம்மா உரிஜபி மரர்து பிகௌமின் லஹும் அல்ஃபாரும் மின் நுஹாஸ். நாங்கள் எல்லாம் அறிந்த விடயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் சென்றார்கள். வானுலகத்திற்கு மிஅராஜ் பயணம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மிஅராஜ் பயணத்திலே சில காட்சிகள் காட்டப்பட்டன. அதிலே ஒரு காட்சியை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கூட்டத்தை நான் கடந்து சென்றேன். லஹும் அல்ஃபாரும் மின் நுஹாஸ். அவர்களுக்கு பெரும் நகங்கள் கொண்ட கூட்டமாக அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் பெரும் நகங்கள் கொண்ட கூட்டமாக காணப்பட்டார்கள். யஹ்மிஷூன வுஜூஹஹும் வ சுதூரஹும். அந்த நகங்களின் காரணமாக தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய நெஞ்சுகளையும் அப்படியே கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன். அவர்கள் பெரும் பெரும் நகம் கொண்டவர்களாக இருந்தார்கள். தங்களுக்கு தாங்களே அந்த நகத்தை கொண்டு தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய உள்ளங்களையும் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தவுடனே ஜிப்ரீலை நோக்கி கேட்டேன், யா ஜிப்ரீல் மன் ஹாஉலா. ஜிப்ரீலே, இவர்கள் யார்? அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஉலா இல்லதீன யாகுலூன லுஹூமன் நாஸ். இவர்கள்தான் உலகத்திலே வாழுகின்ற பொழுது மனிதர்களுடைய இறைச்சியை உண்டவர்கள். இவர்கள்தான் உலகத்திலே வாழுகின்ற பொழுது மனிதர்களுடைய இறைச்சியை உண்டவர்கள். அவருடைய மானங்களிலே விளையாடியவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்பட்டது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனுடைய இறைச்சியை உண்பது என்றால் என்ன? ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினார், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. உங்களில் சிலர்களை பற்றி புறம் பேசாதீர்கள். ஆக அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, நாங்கள் சுவனத்திற்காக வேண்டி, சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே ஏராளமான துன்யாவினுடைய ஆசைகளுக்கு மத்தியிலே அவைகளை எல்லாம் ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு பல தியாகங்களுக்கு மத்தியிலே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, மாபெரும் ஜன்னா, நாங்கள் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அந்த சுவனம் எங்களுடைய நாவினால் தப்பி போகாமல் இருப்பதற்கு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக என பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.